இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் டேர்ம் 3ல சாப்டர் 5 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் எக்ஸசைஸ் 5.1 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸில் நம்ம மீன் வேல்யூ, அதாவது மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் அரித்மெட்டிக் மீன்னாலும் சேம் தான், அந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை ரியல் லைஃப்பில் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ வந்து நம்ம மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் இருக்குது. டோட்டல் மார்க்ஸ் எப்படி ஃபஸ்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, ஹாஃபலி, செகண்ட் மிட்டம் எல்லாம் மார்க் எடுக்கோமா. நம்ம 5 எக்ஸாம் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா 5 எக்ஸாம் மார்க்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிவைடட் பை 5வால் டிவைட் பண்ணணும். அதான் ஆவரேஜ். அப்போ ஆவரேஜ்னாலும் மீன்னாலும் சேம் தான். சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னில் மீன் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு நேச்சுரல் நம்பர் தெரிஞ்சால் தான் நமக்கு அதுக்கு மீனே கண்டுபிடிக்க முடியும். நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 இப்படி ஜீரோவும் வராது, நெகட்டிவ் நம்பர்ஸும் வராது. ஒன்லி பாசிட்டிவ் நம்பர் ஸ்டார்டிங் வித் 1. ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 10 நேச்சுரல் நம்பர்ஸை எழுதியாச்சு. ஸோ 10 நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் மீன்னா என்ன பண்ணணும், 10 நேச்சுரல் நம்பர்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிவைடட் பை இதில் எத்தனை நம்பர்ஸ் போட்டிருக்கோம், 10 போட்டிருக்கோம், அதை கீழே போடணும். இப்படிதான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நியூமினேட்டரில் 7 நம்பர்ஸ் போட்டிருந்தோன்னா கீழே 7 தான் போடணும். மேலே எத்தனை நம்பர்ஸ் போட்டு ஆட் பண்ணுறோமோ அந்த நம்பர் தான் இதில் போடணும். அதான் மீன் வேல்யூ. ஆவரேஜ்னால் அப்படி தான். இப்போ 2 நம்பர்ஸ்க்கு இப்போ 8க்கும் 9க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா 8 9 ஆட் பண்ணதுக்கப்புறம் 2வால் டிவைட் பண்ணணும். ஏன்னா இதில் 2 நம்பர்ஸ் தானே போட்டிருக்கோம். இதுதான் ஆவரேஜ். ஆவரேஜ்னாலும் மீன்னாலும் அரித்மெட்டிக் மீன்னாலும் சேம் தான். ஸோ இந்த சம்க்கு மீன் என்னதுன்னா, இதில் ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுவோம். 1 plus 2 3, 3 plus 3 6, 6 plus 4 10, 10 plus 5 15, 15 plus 6 21, 21 plus 7 28, 28 8 36, 36 plus 9 45, 49 45 plus 10 55. ஸோ நியூமரேட்டரை ஆட் பண்ணால் 55 கிடைக்குது. சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை 10. இதை 10ஆல் நம்ம டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், இங்கே ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். ஸோ 5.5. இதுக்கு ஆன்சர் என்னது 5.5. 5.5. Second one, if the average selling price of 15 books is rupees 235, then the total selling price is, என்ன கொடுத்துருக்காங்க, 15 புக்ஸு சேல்ஸ் பண்ணியிருக்காரு ஒருத்தர். அதில் ஆவரேஜு ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் செல்லிங் ப்ரைஸா. ஆவரேஜ்னால் என்னது, டோட்டல் செல்லிங் ப்ரைஸ்ன்னு போட்டு டிவைடட் பை எத்தனை புக்ஸ் சேல்ஸ் பண்ணோம் அத்தனை புக்ஸோட நம்பர் போடணும், 15 புக்ஸு. ஸோ இதான் என்னது ஆவரேஜ். ஆவரேஜ்னால் என்னது, டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் டிவைட் பை 15 ஈக்குவல் டு ஆவரேஜ். அதாவது ஒரு புக்கை சேல்ஸ் பண்ண காசு எவ்வளோன்னு தெரியாது, 2 புக்ஸையும் சேல்ஸ் பண்ண காசு தெரியாது. அதே மாதிரி 15 புக்ஸு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த அமௌண்ட்டும் தெரியாது. ஆனால் ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 235. ஆவரேஜ் கொடுத்தா நமக்கு டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தெரியும். இது டோட்டல் செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க, 15 புக்ஸையும் சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்தது 15 புக்ஸையும் சேல்ஸ் பண்ண புக்ஸோட ப்ரைஸோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ்னால் அப்போது எல்லா புக்ஸையும் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த அமௌண்ட்டு டிவைடட் பை 15 புக்ஸ், அதான் 15. இதான் ஆவரேஜ். ஸோ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்டிருக்கு. டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் டிவைட் பை 15 தான் ஆவரேஜ். டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தெரியாது. டிவைட் பை 15 இருக்கா, 15 ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு போயிடலாம். இதில் ஆவரேஜ் இருக்குது. ஆவரேஜ் அமௌண்ட் எவ்வளவு, 235. ஸோ இந்த இடத்துல என்ன போட்டுடலாம், 235 போட்டுடலாம். அப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா 235 ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் போகும்போது நியூமரேட்டரில் ஆயிரும். அப்போ இது கூட 15 மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா. இதையும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 235ஐயும் 15ஐயும் 5 5s are 25 2, 3 5s are 15, 15 plus 2 17, 2 5s are 10, 10 plus 1 11, 1 இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் 235 தான். ஸோ 5 3 2 5 7 plus 5 12, 1 1 plus 1 2, 2 plus 3 5, 1 plus 2 3, 3 5 2 5. அப்போ இதுக்கு ஆன்சர் 3525.
ப்ரைஸுங்கிறனால ருபீஸ் போட்டுக்கலாம். 3525 அதானே ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆவரேஜ் ஆஃப் த மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அது ஆக்சுவலாக ஃபஸ்ட் எக்ஸாமில் 2 மார்க்ஸா, செகண்ட் 9ஆ, அப்புறம் 5ஆ, 4ஆ, 8ஆ, 10ஆ, எத்தனை டெஸ்ட் வச்சுருக்காங்க? 1 2 3 4 5 6 7 எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கிளாஸ் டெஸ்ட் மாதிரி. இந்த மார்க்ஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்னா, இந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிவைடட் பை 7 போட்டுடணும். இந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். டிவைடட் பை 7 போடணும். நமக்கு ஆவரேஜ் ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். 2 இருக்கா, 9 இருக்கா, 5 இருக்கா, 4 இருக்கா, 4 இருக்கா, கரெக்டாக பார்த்துக்கணும். எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது. டிவைட் பை 7. இல்லை 7 இதில் எத்தனை ஐட்டம் இருக்கோ அந்த நம்பர் தான் போடணும். 7 ஐட்டம்ஸ் இருக்குது, 7 போட்டிருக்கோம். இதை வந்து ஆட் பண்ணுவோம். 2 + 9 11, 11 + 5 16, 16 + 4 20, 24, 24 + 8 32, 32 + 10 42, divided by 7. Divide பண்ணா 6. 1 7 is 7, 6 7s are 42. Third ஒனுக்கு 6 தான் ஆன்சர். Next fourth one, the average of integers between -10 and 10 is. Integersனால் நம்ம நம்பர் லைனை பார்க்கலாம். ஓகேயா? -10 இருந்தால் அப்போ -10, -9, -8, -7, -6, -5, -4, -3, -2, -1. நெக்ஸ்ட்டு 0 வரும். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. எதுக்காக இதை பண்ண அப்படின்னா, இந்த இன்டிஜர்ஸ் பிட்வீன் -10 and 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது -10க்கும் 10க்கும் ஆவரேஜ் கேட்கல, -10க்கும் 10க்கும் இடைவெளியில் உள்ள நம்பர்ஸோட ஆவரேஜ். அப்படின்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன், ஆவரேஜ்னா நியூமினேட்டரில் சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் போடுவோம். அதில் இந்த -10 10 போடலாமா? போடக்கூடாது. பிட்வீன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ -10ஐயும் 10ஐயும் போடக்கூடாது. மீதி உள்ள நம்பர்ஸை ஆட் பண்ணணும். டிவைடட் பை, இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை? இங்கேருந்து 9 இருக்குது, இங்கேருந்து 9. 9 + 9 18, 18 + 1 19. ஓகே, ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணும்போது இது அவ்வளோ கேன்சல் ஆகி 0 ஆயிரும். நியூமரேட்டர்லேயே 0 ஆயிரும். எப்படி? -9ம் +9ம் கேன்சல் ஆயிரும். -8 + 8, -7 + 7, -6 + 6, -5 + 5, -4 + 4, -3 + 3, -2 + 2, -1 + 1, 0 தான். ஸோ நியூமரேட்டரில் 0 வந்தால் அதனுடைய வேல்யூவே 0 தானே. டினாமினேட்டரில் உள்ளதை பார்க்கணும். இல்லை 19 இருக்குது. ஸோ 0/19 கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். அப்போ இந்த 4th சப்டிவிஷனுக்கு ஆன்சர் என்னது? 0. ஓகே, ஃபஸ்ட்டு சம் ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். ஏஜஸ் ஆஃப் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட் இஸ். ஆக்சுவலாக 8th ஸ்டாண்டர்ட் படிக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? 15 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ்னா வயசு. 15 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பர்சனுக்கு 13, 12, 13, 14 இப்படி கொடுத்துருக்காங்களா? அதாவது 13 வயசு, 12 வயசு, 13 வயசு அப்படி ஏஜ் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு? 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மீன் ஏஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். மீன் ஏஜ்னா இந்த ஆவரேஜ் தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வயசு என்ன? ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் கேட்கும்போது ஆவரேஜ் வயசு என்ன அப்படின்னு தான் கேட்போம். ஆவரேஜாக எவ்வளவு, அதுதான் ஆவரேஜ்னா தான் மீன். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அரித்மேட்டிக் மீன் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதில் மீன் மட்டும் கேட்கறதுனால இந்த அரித்மேட்டிக்னு எழுதானே. வெறும் மீன் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகே, மீன் தானே. சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷனும் இதை வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 13 + 12 + 13 + 14 இப்படி வரிசையாக எல்லாம் எழுதணும். +12 + 13 + 13 + 14 + 12 + 13 + 13 +
14 + 13 + 12 + 14. இங்கே எத்தனை அப்சர்வேஷன்? 15. நம்ம எழுதுனதுலேயும் 15 வருதான்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வருது. எல்லா அப்சர்வேஷனையும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை. இப்போ டிவிஷன் லைன் போடுறோம்ல, இதுக்கு நேராக தான் இந்த ஈக்குவல் சைன் போடணும். ஸோ மீன் இங்கே எழுதிக்கலாம். sum of all observation divided by number of observation. அதாவது number of students எத்தனை? 15 students. ஸோ 15. நெக்ஸ்ட் இதை வளர்த்து ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஆட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு டென்ஸ் ஆட் பண்ணுவோம். ஒன்ஸுன்னா அந்த லாஸ்ட்டில் செகண்ட் டிஜிட்ஸ் மட்டும்தானே இருக்குது, 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. செகண்ட் டிஜிட் ஆட் பண்ணலாம். இங்கே இதான் ஒன்ஸ், இது ஒன்ஸ். அதாவது லாஸ்ட்டில் இருக்கிற டிஜிட்டை ஆட் பண்ணி இப்போ 14 + 12 திரும்பி 14னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த ஒன்ஸை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி இல்லை 10ன்னு போட்டு பேலன்ஸ் 1 வரும், அது அங்கே போடுவோம். நெக்ஸ்ட்டு 4 போடுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இந்த ஒன்ஸை தான் ஆட் பண்ணுறோம். அதை போட்டுட்டு 10ன்னா இந்த ஒன்ஸுள்ள வேல்யூவை இங்கே போட்டுட்டு இங்கே 1 தூக்கி இங்கே போடுறோமா? அதே மாதிரி தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே உள்ள ஒன்ஸெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி அதில் ஒன்ஸை எடுத்து போட்டுட்டு டென்ஸை இங்கே பேலன்ஸில் போட்டு ஆட் பண்ணிடலாம். இவ்வளோ நம்ம சிஎம் மேலேருந்து கீழே வர வரிசை எல்லாமே இப்படி ஷார்ட் ஆட் பண்ணுறதுக்கு. 4 + 2 6, 6 + 3 9, 9 + 4 13, 13 + 3 16, 16 + 3 19, 19 21 25 28 31 33 37 40 42 45 45 45னா 5 ஒன்ஸு தானே கட் பண்ணுவோம். 5 கட் பண்ணி இதில் போட்டு 4 இங்கே போட்டுக்கலாம். நம்ம இது கூட ஆட் பண்ணணும் டென்ஸ் கூட. 4 + 1 5, 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. 195 divided by 15. 195 15ஆல் டிவைட் பண்ணலாம். 115 15, பேலன்ஸ் 4 5, 3 5s are 15, 3 1 3, 3 + 1 4. 3ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 45. 0 டிவைட் பண்ண முடிஞ்சிச்சா? ஹோஷன் வேல்யூ 13. ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ண என்ன கிடைக்குது? 13 கிடைக்குது. இது என்னது? மார்க்ஸ் ஏஜ். இதில் வந்து நம்ம ஏஜ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 13 ஏஜ் தான். அப்போ மீன் ஏஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்னா 13. கொஸ்டினில் மீன் ஏஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டிருக்கு. ஸோ நம்ம ஆன்சர்லையும் மீன் ஏஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 13 போட்டுடலாம். இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம். த மார்க்ஸ் ஆஃப் 14 ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ சயின்ஸ் டெஸ்ட் அவுட் ஆஃப் 50. ஆக்சுவலாக சயின்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க, 14 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் 50னா 50 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க? ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 34, அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க 23, இன்னொருத்தங்க 10 தான். 45 44 47 வரை எடுத்திருக்காங்கண்ணே. 35 37 41 14 ஸ்டூடெண்ட்ஸும் மார்க் எடுத்துட்டாங்க. த மீன் மார்க். மீன் மார்க்னால் இந்த வேல்யூ அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இது? 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆட் பண்ணி டிவைட் பை 14 போட்டுடணும். அது நமக்கு ஆவரேஜ் கிடச்சிடும். மேக்ஸிமம் மார்க் அப்டைன்ட்னா யார் எது மேக்ஸிமம் மார்க்கு? 47 தான் மேக்ஸிமம் மார்க்கு. மினிமம் மார்க் அப்டைன்னா எவ்வளோ மினிமம் மார்க்கு? 10 யாரோ எடுத்திருக்காங்க. இதான் மினிமம் மார்க். அப்போ அந்த கிளாஸில் 47 எடுத்தது தான் ஹையஸ்ட் வேல்யூ, 10 வந்து லோயஸ்ட் வேல்யூ. அப்போ இதான் மினிமம் மார்க்கு, இது மேக்ஸிமம் மார்க். அப்போ ரெண்டு இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். மீன் மார்க்னா சம் ஆஃப் ஆல் மார்க்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ். இல்லைனா நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எத்தனை மார்க்கு அப்படிங்கிறது தான் கீழே போடணும். சம் ஆஃப் ஆல் மார்க்ஸ்னால் எல்லாத்தையும் எழுதிக்கணும். 34 23 10 45 44 47. ஓகேயா? நம்ம இப்படி வரிசையாக கவனமாக பார்த்து எழுதிக்கலாம், எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. 32 45 39. இதில் 14 இது இருக்கா? 14 மார்க்ஸ் இருக்குது. 14 இருக்கான்னு பார்த்துக்கலாம், கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த டினாமினேட்டர் வேல்யூ போடுவோம். இதை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ 14 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கும் எழுதியாச்சு. அதை தான் ஆட் பண்ணணும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் என்ன பண்ணணும்? எத்தனை பேரோட மார்க்ஸு? 14 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு.
இதை அவ்வளோத்தையும் ஆட் பண்ணணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒன்ஸ் வேல்யூவை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இதான் ஒன்ஸ் வேல்யூ, இது ஒன்ஸ், இந்த நம்பருக்கு இது ஒன்ஸ். ஓகே, அதை ஆட் பண்ணலாம். 9 + 5 14, 14 + 2 16, 16 + 8 24, 24 கூட 0 ஆட் பண்ணாலும் 24 தான். 25 32 37 44 48 53 53 56 60 60 என்ன பண்ண 60னா இந்த ஒன்ஸ் இருக்கு வேல்யூவை இங்கே ஆன்சரில் போட்டுட்டு 6ஐ இது கூட ஆட் பண்ணலாம். ஓகேயா, 6 + 3 9, 9 + 2 11, 11 + 1 12, 12 + 4 16, 16 + 4 20, 24 27 30 34 37 39 42 46 49. ஓகேயா, அப்போ இதை வளர்த்து ஆட் பண்ணால் 490 டிவைட் பை 14 போட்டுடலாமா. நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணிடலாம் சைடில். 490ஐயும் 14ஐயும் டிவைட் பண்ணிடலாம். இதில் 3 போட்டால் கரெக்டாக வரும். 3 4s are 12. மைனஸ் 1 1 3 is 3, 3 + 1 4 42வா. 49 3 மல்டிப்ளை பண்ணால் 42. 9லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 7 0 70 வருது. 5 மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக வரும். 5 4s are 20, பேலன்ஸ் 2 1 5 is 5, 5 + 2 7. ஸோ இதை டிவைட் பண்ணால் 35 ஆன்சர் வருது. therefore the mean mark is 35. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், மெயின் மார்க். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் மார்க் நம்ம 47 பார்த்தோம். இதுக்கும் நம்ம 47 பார்த்தோம். ஏன்னா இந்த மார்க்கில் எது ஹையஸ்ட் வேல்யூ, 47 தான் ஹையஸ்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் 45 இருக்குல்ல அதுக்கு முன்னாடி. ஸோ இதான் ஹையஸ்ட் வேல்யூ 47. 48 49 50 யாரும் எடுத்துருக்காங்களா, இருக்கவே இல்லை. இது ஃபஸ்ட் சப்டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்னு இதை போட்டு மெயின் மார்க் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் தான் த மேக்ஸிமம் மார்க். ஸோ செகண்ட் போட்டு த மேக்ஸிமம் மார்க்குன்னு போட்டுடலாம். மேக்ஸிமம் மார்க் 47 பார்த்தோம். மினிமம் மார்க்கு யாரோ 10 எடுத்திருக்காங்க. 10க்கு கீழே யாரும் எடுத்திருக்காங்களா மார்க்ஸு, எடுக்கலை. ஸோ 10 தான் வந்து மினிமம் மார்க். ஸோ தேர்ட் ஒன்றுக்கு 10. ஓகே, இந்த சம் ஃபினிஷ்டு. இந்த இது கரெக்டாக போட்டுக்கோங்க சப்டிவிஷன். இந்த கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடணும்ல. ஓகே, இந்த சம் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. ஃபோர்த் ப்ராப்ளம். த மீன் ஹைட் ஆஃப் 11 ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ குரூப் இஸ் 150 சென்டிமீட்டர். என்ன கொடுத்துருக்காங்க, மீன் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு குரூப்பில் 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 11 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட் 150 சென்டிமீட்டரா. ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட வெயிட்டு ஹைட்டு தானே 150. அப்படியே 11 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டும் அப்ராக்சிமேட்டாக, அதாவது ஆவரேஜாக இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கூட குறையா இருக்கலாம் ஹைட்டு 11 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. ஒருத்தங்க 138 இருக்கலாம், ஒருத்தங்க 152 இருக்கலாம், 160 இருக்கலாம். ஆனால் இங்கே கொடுத்துட்டாங்க, அந்த ஹைட்லாம் கொடுத்துட்டாங்க. 11 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. ஏன் இங்கே மீன் கொடுத்தாங்க, இங்கே 2 ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு வந்து வேரியபிளில் கொடுத்துருக்காங்க. எவ்வளவுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்லை ஒயினே கொடுத்துட்டாங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஃபோர்த்து ஸ்டூடெண்ட் இந்த தேர்ட் ஸ்டூடெண்ட்டை விட 4 சென்டிமீட்டர் கூடையாம், அதான் y+4. ஓகே, அப்போது தேர்ட் ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டும் கொடுக்கல, ஃபோர்த்து ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு ஒரு குழு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டூடெண்ட்டை விட 4 சென்டிமீட்டர் ஹைட் அதிகம், அதான் +4. எங்கெல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ மொத்தம் 11 ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு கொடுத்தாச்சு. அப்போது மீனும் கொடுத்தாச்சு. இந்த ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய்னா இந்த தேர்ட் ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டும் ஃபோர்த்து ஸ்டூடெண்ட் ஹைட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஒய் தெரிஞ்சிச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மீன் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு மீன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ஒய்யை கண்டுபிடிப்போம். மீனோட ஃபார்முலா என்னது, சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ சம் ஆஃப் ஹைட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதான் மீன். ஓகேயா, அப்போ மீன்னா நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 150. அப்போ மீன் இருக்கிற இடத்துல 150 போட்டுட்டு இந்த ஈக்குவலை போட்டுக்கலாம். எல்லா ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வரிசை எழுதலாமா. 154 145
நெக்ஸ்ட்டு வந்து ஒய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு ஒய் ப்ளஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. போட்டாச்சா? 160, 151, 149, 149. இதில் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 149 வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் ஒரு டைம் மட்டும் எழுதிட்டு அப்படியே மிஸ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு 150யா? 150, 144, 140. இதுவரை எழுதியாச்சா? இதை எழுதுனதுக்கப்புறம் நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டு கொடுத்துருந்தாங்க? 11 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ 11 ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கலாமான்னு பார்க்கலாம். 1, 2, 3. இந்த ரெண்டும் சேர்த்து தான் 4th ஸ்டூடெண்ட். ஸோ 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, 11 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டும் எழுதியாச்சு. இந்த ஈக்குவலுக்கு நேராக இந்த லைன் போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 11. நெக்ஸ்ட் இதை வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணணும்னா எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இந்த நம்பர் இப்படி மேலேருந்து கீழே வர எழுதி ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டென்ஸு, நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ், இப்படி தான் ஆட் பண்ணலாம். ஓகே, அதான் ஷார்ட்கட் மெத்தட். இது 0 தானே. 0வையும் 4ஐயும் ஆட் பண்ணால் 4, 4ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 4, 4ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 13, 13ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 22, 23, 23, 27. இங்கே 27ஆ? 27 + 5 32, 36. 36னா நம்ம ஒன்ஸ் ஆட் பண்ணது 36ன்னு இருக்கு. ஓகேயா? 6ஐ கட் பண்ணி ஈக்குவல் போட்டு இந்த ஆன்சர் எழுதுவோம். 6ஐ போடுவோம். இந்த 3ஐ கொண்டு நெக்ஸ்ட்டு டென்ஸை ஆட் பண்ணுவோம். டென்ஸில் ஆட் பண்ணும்போது போட்டுக்கலாம். இதான டென்ஸு. 3 + 4 7, 7 + 4 11, 16, 20, 24, 29, 35, 35 டென்ஸ் எங்கே? 39, 39 + 5 44, 44னா 4ஐ கட் பண்ணி இங்கே போட்டுட்டு இந்த 4 எடுத்து இந்த ஹண்ட்ரட்ஸில் போடுவோம். 4 + 1 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஓகேயா? 1346. நம்பரை வளர்த்தையும் ஆட் பண்ணியாச்சு. வேரியபிள் இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. நம்ம இந்த நம்பர்ஸ் கூட வேரியபிளை ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் இருக்குது. ஒய்யையும் ஒய்யும் ஆட் பண்ணால் ஒரு ஒய்யையும் இன்னொரு ஒய்யும் ஆட் பண்ணால் ஒன்றை ஆட் பண்ணால் 2y divided by 11. ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் 150. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 150 இந்த 11ஐ இங்கே கொண்டு வந்துடுவோம். ஈக்குவலுக்கு ரைட் சைடில் டினாமினேட்டரில் இருக்குன்னா ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ 150 கூட 11 மல்டிப்ளை பண்ணுறோம். இதை அப்படியே எழுதலாம். 1346 + 2y. இந்த ஒய் போடணுமா, இந்த ஒய் போடலாமா? நம்ம இந்த ஒய் தான் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கும் இந்த ஒய்யை போட்டுக்கலாம். 150ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 150 11, 10155 111 100 155 111 0 5 5 + 1 6 1 1650. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1650. இந்த ஈக்குவல் 1346 + 2y. நமக்கு y வேல்யூ தான் தெரியும். ஸோ y இந்த சைடு வச்சுட்டு இந்த நம்பரை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 650 இந்த சைடு வந்து ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ் 1346. இது ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸ் ஆயிரும். மைனஸ் 1346 = 2y. இது வந்து இதை மைனஸ் பண்ணணும். 1650லேருந்து 1346 மைனஸ் பண்ணணும். 0லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினா 5லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 4, இது 10 ஆயிரும். 10 - 6 4, 4லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 0, 6லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 3, 1லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 304 = 2y. நமக்கு y வேல்யூ தான் தெரியணும். ஸோ 2 இந்த சைடு வரணும். இந்த சைடு எப்படி இருக்குது? y கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது டிவைட் ஆகும். ஸோ 304 divided by 2 = y. டிவைட் பண்ணிடலாமா? 304 2ஆல் டிவைட் பண்ணிடலாம்.
1 2 is 2 1 0 3 2 மைனஸ் பண்ணால் 1 0 5 2s are 10 4 கீழே கொண்டு வரோம் 2 2s are 4 ஸோ என்ன கிடைக்குது 150 ஒய்யோட வேல்யூ 100 ஒய் என்னது ஒய் 152 கிடச்சிருக்கா இது என்னது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு தான் ஸோ அதை நம்ம தானே கண்டுபிடிக்கணும் என்ன கேட்டிருக்காங்க வேல்யூ ஆஃப் ஒய் தானே ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோன்னா நம்ம ஒய் ஈக்குவல் டு 152ன்னு போட்டு பாக்ஸ் போட்டுடலாம் இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஹைட் ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அதை எழுதிக்கலாம் ஹைட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த height of 2 students ஒருத்தரோட ஹைட்டு 152 சென்டிமீட்டர் இன்னொருத்தரோட ஹைட்டு 152 கூட 4 ஆட் பண்ணணும் ஒய் ப்ளஸ் 2 தானே இது வந்து ஒய் இன்னொருத்தர் ஒய் ப்ளஸ் 4 இந்த கொடுத்துருக்காங்கல்ல தெரியாதவங்க இது ஒய் ப்ளஸ் 4 ஸோ ஒய் 152 இன்னொருத்தர் 152 ப்ளஸ் 4 156 சென்டிமீட்டர் அப்போ ஆன்சர் என்னது 152 சென்டிமீட்டர் அண்ட் 156 சென்டிமீட்டர் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஹைட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 152 சென்டிமீட்டர் அண்ட் 156 சென்டிமீட்டர் இப்படியே போட்டுடலாம் ஓகேயா ஃபோர்த்து ப்ராப்ளம் ஃபினிஷ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அதுலேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டோம் ஃபிஃப்த் ப்ராப்ளம் த மீன் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர்ட் பை அ கிரிக்கெட் டீம் இன் த லாஸ்ட் இன்னிங்ஸ் இஸ் 276 ஒரு கிரிக்கெட் டீம் அவங்க எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே தான் இருக்குது இதில் என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூ என்னது அந்த ஸ்கோர் ரன் இருக்குல்ல அந்த ரன் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கிறது மீன் அதாவது ஆவரேஜ் வேல்யூ தான் 276 ஸ்கோர் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸ் தேர்ட் இன்னிங்ஸில் ஃபோர்த் இன்னிங்ஸில் எவ்வளோன்னு கொடுக்கல அது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதுதானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபோர்த் இன்னிங்ஸில் எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கிறது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ அந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் நமக்கு ஆக்சுவலாக ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க மீன் கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுவோம் இந்த அவங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய இந்த இவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணி வச்சுருக்காங்கல்ல இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை இதில் எத்தனை ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 இன்னிங்ஸ்னோட ஸ்கோர் கொடுத்துருக்காங்க அப்போது டினாமினேட்டரில் 10 போடணும் நியூமரேட்டரில் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் நம்ம இந்த எக்ஸ் வேல்யூக்காக தான் கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடிக்க போகிறது எக்ஸ் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு மீன் கொடுத்ததுனால நம்ம மீன் ஃபார்முலா கண்டுபிடிக்க தெரியும் மீன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் இன்னிங்ஸ் ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையும் கிடைக்கக்கூடிய ஸ்கோரை ஆட் பண்ணணும் ஓகேயா ஆட் பண்ணதுக்கப்புறம் டிவைட் பை நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் போடணும் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் 235 நம்ம இந்த சைடு எழுதிருக்கோம்னா லெஃப்ட் சைடில் மீனாக என்னென்னு பார்க்கணும் மீன் தானே மீன் வேல்யூ கொடுக்கலனா மீன் மட்டும் எழுதினா போதும் கொடுத்துட்டாங்கிறதுனா 276 ஈக்குவல் டு டோட்டல் ரன்ஸ் ஆஃப் ஆல் இன்னிங்ஸ் எல்லா இன்னிங்ஸோட ரன்ஸை ஆட் பண்ணுறோம் ஸோ 235 செகண்ட் இன்னிங்ஸில் 400 தேர்ட் இன்னிங்ஸில் 351 நெக்ஸ்ட்டு எக்ஸு 100 எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோமா செக் பண்ணிக்கலாம் ஓகேயா 165 260 284 10 வேல்யூஸ் இதில் எழுதியிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம் அப்படி செக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இல்லை ஏதாவது ஒரு இன்னிங்ஸோட ஸ்கோர் இல்லைனாலும் ஆன்சர் தப்பாயிடும் டிவைட் பை நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் எத்தனை இன்னிங்ஸ் நடந்தது 10 இன்னிங்ஸ் நான் ஃபஸ்ட்லேயே கவுண்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணல இது அப்படியே போட்டுடலாம் 276 ஈக்குவல் டு இதில் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இந்த வேரியபிளை மட்டும் ஆட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம் ஸோ எக்ஸை அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம் ப்ளஸ் இதை ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒன்ஸை ஆட் பண்ணுவோம் 4ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 4 அதுக்கப்புறம் 5 ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாமா 4 + 0 4
4 + 5 9, 9 + 0 9, 9 + 5 14, 0 தான், அதனால் 14 தான். 15 15 20 20னா என்ன பண்ணுவோம், 0வை இதில் போட்டுட்டு 2வை இங்கே டென்ஸில் கொண்டு போடுவோம். 2வை 8 ஆட் பண்ணால் 10, 16, 22, 23, 24, 24, 29, 29, 29 + 3 32. 32னா 2வை கட் பண்ணி இதில் போட்டுட்டு 3யை நெக்ஸ்ட்டு 100 ப்ளஸ் தானே ஆட் பண்ண போகிறோம், 3யை இதில் போடணும். 3 + 2 5, 5 + 2 7, 7 + 1 8, 8 + 4 12, 12 + 3 15, 16, 19, 23, 23 to 25. ஓகேயா, 25 to 0 ஆட் பண்ணியாச்சு. டிவைடட் பை 10. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 10 ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். 10 வந்து ஃபஸ்ட்டு இந்த 276 போட்டுக்கோமே. 10 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. இதை இந்த சைடு கொண்டு போகணுன்னா டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு வந்துடும். நியூமரேட்டர்னால் 276 கூட 10 மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் அப்படியே போடணும், இதையும் அப்படியே போடலாம். 2520. நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 276, இந்த ஒரு ஜீரோவை அப்படியே பக்கத்தில் போட்டுடலாம். எக்ஸ் ப்ளஸ் 2520. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த வேல்யூவை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட் இந்த வேல்யூவை அப்படியே எழுதிட்டு இது இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு ஆயிரும். -2520 ஈக்குவலாக அப்படி போடுறோம். எக்ஸ் ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருந்தது, இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு அதான் ப்ளஸ் சைன் மைனஸ் ஆகும். இதில் வந்து இதை மைனஸ் பண்ணுறோம். 2760 2520. இது வந்து மைனஸ் பண்ணால் 0, 6 2 மைனஸ் பண்ணால் 4, 7 5 மைனஸ் பண்ணால் 2, இது வந்து இதை மைனஸ் பண்ணால் 0. ஸோ 240 இதான் எக்ஸ். நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 240 கிடச்சிருக்கு. நம்ம இதானே கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் த 4th innings. 4th இன்னிங்ஸோட ஸ்கோர் தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதில் ஆன்சருன்னு போட்டு இதே எழுதலாம். த ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் த 4th innings. ஆன்சர் த ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் த 4th innings 240. ஓகே, இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். இது 5th ப்ராப்ளம் தானே. ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 6th ப்ராப்ளம். ஃபைண்ட் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ஆக்சுவலாக டேட்டா கொடுத்துட்டாங்க. இதோட மீன்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை இதில் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அந்த நம்பரை போடணும். இதில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 14 வேல்யூஸ் இருக்கா. அப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸ்னால் டினாமினேட்டரில் 14, நியூமரேட்டரில் இதை அவ்வளோத்தையும் ஆட் பண்ணலாம். இது அவ்வளோத்தையும்னா 5.1 4.8 4.3 4.5 5.1 4.7 4.5 5.2 5.4 5.8 4.3 5.6 5.2 5.5. ஓகே, எல்லாம் எழுதியாச்சு. இதை எப்படி ஆட் பண்ணணும், நம்ம மேலே வந்து இப்படி கீழே வர இப்படி போட்டு ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. நான் எப்படி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 1s 10s ஆட் பண்ணுவோம். இது டெசிமல் நம்பரில் இருக்க, அப்போ எதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தானே எல்லா இதுலேயுமே இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டிஜிட்டை ஆட் பண்ணிடலாம். 5 இருக்கா, இதில் 2 இருக்குது. 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 7. இதில் 6 இருக்குது. 7 + 6 13, 13 + 3 16, 16 + 8 24, 28 30 35 42 43 48 51 59 60
ஓகே. ஆட் பண்ண 60 வந்துச்சு. நம்ம 0வ போட்டுட்டு 6ஐ இங்கே இது கூட ஆட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் போட்டுட்டு இந்த 0 இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் தானே 0 வந்துச்சு ஆட் பண்ண. அது 0 போட்டுட்டு இந்த பாயிண்ட் வைக்கணும். ஓகேயா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டிஜிட்டை தான் ஆட் பண்ணோம். 60 வந்தது. 60ல் 0வ கட் பண்ணி போடுவோம். 6ஐ இது கூட ஆட் பண்ணணும். ஆனால் இது இந்த 0 போட்டிருக்கோம்ல அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இது வந்து 10th பிளேஸ். இது 10th பிளேஸ். 10த்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ஃபர்ஸ்ட் டிஜிட். இனி பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஒன்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் பிளேஸ் அவள்த்தையும் ஆட் பண்ணுறோம். ஓகேயா? இங்கே 6 இருக்குது. 6 கூட 5 ஆட் பண்ணால் 11. 11 + 5 16. 16 + 5 21. 25 29 25 7th problem, arithmetic mean of 10 observations was found to be 22. 10 அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? மீன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவரேஜ். அதான் arithmetic mean. 10 observation 10 அப்சர்வேஷனோட மீன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த 10ம் எவ்வளவு அப்படிலாம் எதுவுமே கொடுக்கல. அதனுடைய வேல்யூஸ் 10 அப்சர்வேஷனோட வேல்யூஸ் என்ன எதுவும் கொடுக்காம அதோட மீன் மட்டும் கொடுத்துருக்காங்க 22. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? அந்த ஒன் மோர் அப்சர்வேஷன் 44 வாஸ் டு பி ஆடடா. இந்த 10 அப்சர்வேஷன் கூட இன்னொரு அப்சர்வேஷன் ஆட் பண்ணுறாங்க. அதனுடைய வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க 44. அந்த 10 அப்சர்வேஷனோட வேல்யூ கொடுக்கவே இல்லை. ஆனால் இன்னொரு அப்சர்வேஷன் அது கூட ஆட் பண்ணுறாங்க. அதாவது 11th அப்சர்வேஷன் அதோட வேல்யூ 44ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த நியூ மீன் என்ன? 10 அப்சர்வேஷனோட மீன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்னொன்று ஆட் பண்ணால் 11 அப்சர்வேஷன் ஆயிரும். அந்த வேல்யூவை 44ன்னு கொடுத்துருக்காங்க. 10 அப்சர்வேஷன் வேல்யூ கொடுக்கல. ஆனால் அந்த இன்னொரு வேல்யூ 11th அப்சர்வேஷனோட வேல்யூ 44ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த நியூ மீன் என்னவா இருக்கும்? 10 அப்சர்வேஷன் இருக்கும்போது மீன் வேல்யூ 22. அது கூட ஒன்று ஆட் பண்ணால் 11 அப்சர்வேஷன் இருக்கும்போது மீன் என்ன? சொல்யூஷன் எழுதலாம். அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 10 அப்சர்வேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கு முன்னாடி கிவன் வேணால் எழுதிக்கலாம். கிவன் arithmetic mean of 10 observation is 22. Arithmetic mean form வந்து sum of all observation divided by number of observation. Sum of all observationனா நமக்கு எத்தனை அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க? 10 அப்சர்வேஷன். அது எவ்வளவுன்னு கொடுக்கவே இல்லை. சரியா? இந்த அப்சர்வேஷன்லேருந்து 100 வருது. 10 அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை? 10. இந்த 10 அப்சர்வேஷனை தான் இதில் ஆட் பண்ணணும். ஆனால் வேல்யூஸ் கொடுக்கலங்கிறத அப்படி எழுதுகிறோம். இது மீன் தானே. மீன் கொடுத்துருக்காங்கல்ல நமக்கு வேல்யூ. ஆமாம், 10 அப்சர்வேஷனோட மீன் 22. ஸோ இதில் 22 போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த 10 இந்த சைடு கொண்டாடுறோம். எங்கள் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இந்த சைடு வரும்போது நியூமரேட்டருக்கு வந்துடும். 22வையும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த சைடு அப்படியே இதை எழுதிட வேண்டியதான். சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன்ஸ் எழுதிட வேண்டியதான். சம் ஆஃப் 10 இதை வந்து தள்ளி எழுதுவோம். பக்கத்தில் எழுத இந்த ஓவும் 0 ஆயிடுது, 100 ஆயிடுது. ஓகேயா? சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. இந்த 10 நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். மல்டிப்ளை பண்ணியாச்சு. 220 வரும். இந்த 22 அப்படியே போட்டு இந்த ஒரு 0 அப்படியே போடணும். இதான் என்னது? சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த இன்னொரு வேல்யூவை ஆட் பண்ணணும். 44. அதை ஆட் பண்ணுவோமா? இஃப் ஒன் மோர் வேல்யூ, எந்த வேல்யூ? 44 இஸ் ஆடட். அதை ஆட் பண்ணுறாங்களா? ஆட் பண்ண என்ன ஆகும்? இந்த மீன் இருக்கிற இடத்துல மீன் ஆஃப் 11 அப்சர்வேஷன் ஆயிரும். 10 அப்சர்வேஷன் மீன் தானே அங்கே. இது 11 அப்சர்வேஷன்ஸோட மீன் ஈக்குவல் டு என்ன வரும்? நியூமரேட்டரில் சம் ஆஃப் 11 அப்சர்வேஷன் தான் வரும். ஆனால் நம்ம 10 அப்சர்வேஷன் எழுதிட்டு சம் ஆஃப்
10 observations plus 11th observation வேல்யூ தான் நமக்கு 44. இந்த 10 அப்சர்வேஷன் கூட இந்த 44 ஆட் பண்ணுறேன். டிவைடட் பை இதில் 10 அப்சர்வேஷன், இது ஒரு அப்சர்வேஷன். 10 + 1 11 அப்சர்வேஷன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்னா 11 போடணும். இது 11 அப்சர்வேஷனோட மீன். நம்ம இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நியூ மீன். இந்த இதான் நியூ மீன். 11 அப்சர்வேஷனோட மீன் தான் நியூ மீன். ஓகே. சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன் எவ்வளவு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். 220 ப்ளஸ் 44. நியூவாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணோமா, டிவைட் பை 11. 220 44 ஆட் பண்ணால் 462. 264 டிவைடட் பை 11. இது நியூ மீன் போட்டுக்கலாமா? ஆமாம், அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டிருக்காங்கல்ல நியூ மீன். இதான் டிவைட் பண்ணலாம். ஷார்ட்டாக கேன்சல் பண்ணிடலாமா? 1 11 is 11. 2 11s are 22. 26ல் 22 மைனஸ் பண்ணால் 4. 4 4 44. 4 11s are 44. அப்போ டிவைட் பண்ணால் 24 வருது. அப்போ ஆன்சர்னு போட்டு நியூ மீன் ஈக்குவல் டு 24. ஓகே, ஆன்சர் வந்துடுச்சு. இது எந்த ப்ராப்ளம் பார்த்தோம்? 7th ப்ராப்ளம். ஓகேயா? 7th ப்ராப்ளம் finished. ஃபஸ்ட்டு 10 அப்சர்வேஷனுக்கு கண்டுபிடிச்சிட்டு 11 அப்சர்வேஷனுக்குள்ள தான் நியூ மீன். Objective type questions. 8th one, dash is a representative value of the entire data. அந்த entire டேட்டாவுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ எதுன்னா அதான் மீன். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். 9th one, the mean of the first 15 even numbers. ஈவன் நம்பர்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 4 6 8 10 12 14 16 18 20 இப்படி எத்தனை 15 ஈவன் நம்பர்ஸாக கவுண்ட் பண்ணணும். நம்ம 30 வரை போட்டோன்னா 15 ஈவன் நம்பர்ஸ் கிடச்சிரும். டிவைடட் பை 15. இதான் மீன். ஓகேயா? இனி என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இவ்வளோ வேல்யூஸை ஆட் பண்ணணும். இதில் எல்லாத்துலேருந்து 2 காமனாக எடுக்கலாமா? ஸோ 2 போட்டுடலாம். 2 காமனாக எடுத்தால் இதில் 2 எடுத்தோன்னா 1 இருக்கும். ப்ளஸ் இதில் 2 எடுத்துட்டோம்னா 2 2s are 4. அப்போ 2 இருக்கும். இது 2 3s are 6. 2 எடுத்துட்டோன்னா 3 இருக்கும். நெக்ஸ்ட் இதில் 8 இருக்குது. 2 எடுத்துட்டோன்னா 2 4s are 8. 2 வெளியே எடுத்துட்டோன்னா 4 இருக்குது. இது 5 2s are 10. 2 காமனாக எடுத்துட்டோன்னா 5 இருக்குது. இது 6 2s are 12. 2 வெளியே எடுத்துட்டோன்னா 6 இருக்குது. இப்படியே எடுத்தோன்னா இதில் 15 2s are 30. 2 காமனாக எடுத்துட்டோன்னா 15 இருக்கும். டிவைடட் பை இந்த 15 போட்டுடணும். ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 3 6 10 15 21 இப்படியே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 120 கிடைக்கும். டிவைடட் பை 15. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணிடலாம். 15ஐயும் 120ஐயும் இதை கேன்சல் பண்ணோன்னா 8 வரும். 1 15 15 8 15s are 120. 2 8s are 16. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் என்னது? 16. ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 10th one, the average of 2 numbers are 20. அதாவது 2 நம்பர்ஸோட ஆவரேஜா, அதாவது 2 நம்பர்ஸ்னால் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்தோன்னா அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் 20. ஓகேயா? இதான் இந்த லைனுக்கு இதான் மீனிங். 1 நம்பர் இஸ் 24. அனதர் நம்பர் கேட்டிருக்கு. இதில் எக்ஸ் தான் 24ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இப்படி எழுதுவோம் 24 + y டிவைட் பை 2 ஈக்குவல் டு 20. ஒய் தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அனதர் நம்பர்னா 24 + y ஈக்குவல் டு 2வையும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் டிவைட் இருக்குது, ரைட் சைட் போகும்போது மல்டிப்ளை ஆகும். 20 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 40. ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் 24 + y இருக்குது. அப்போது y வேல்யூனா 40 ப்ளஸ் 24 ரைட் சைடில் வரும்போது -24 ஆகும். 40லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 16. அப்போது ஒய்யோட வேல்யூ 16. அனதர் நம்பர் இஸ் 16. இந்த ஆப்ஷன் இல்லை, இது 26ல் இதான் 16. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேயா? நெக்ஸ்ட்டு த மீன் ஆஃப் த டேட்டா 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மீன் என்னது? 18. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்.
இந்த 3 நம்பர்ஸ்க்கும் மீன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போடுவோம். அதாவது 12 எக்ஸு 28 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி இதில் எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 3 நம்பர்ஸ் டிவைட் பை 3 ஈக்குவல் டு 18. ஏன்னா மீன் தானே 18 கொடுத்துருக்காங்க. 12ஐயும் 28ஐயும் ஆட் பண்ண எத்தனை, 40. 40 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 18. 40 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3. இந்த 3ஐ நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடும். ஈக்குவலுக்கு ரைட் சைடில் போகும்போது இன்ட்டு 3 ஆயிரும். 40 ப்ளஸ் எக்ஸ் 18ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3 8s are 24. 1 3 3 3 + 2 5 54. எக்ஸ் ஈக்குவல் டுனா 54 ப்ளஸ் 40 ரைட் சைடில் வரும்போது மைனஸ் 40. எக்ஸ் ஈக்குவல் டு 54ல் 40 மைனஸ் பண்ணோம். 54லேருந்து 40 மைனஸ் பண்ணால் 14. ஸோ எக்ஸ் வேல்யூ 14. இதில் 14 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.